சிவனை கும்பிட்டு முருகனை கும்பிடலாமா என்பது பலரின் கேள்வியாக இருக்கிறது. முருகனும் சிவனும் ஒன்றுதான். முருகனை கும்பிட்டால் சிவபெருமானை கும்பிட்டதற்கான சமம். முருகன் சிவனின் மகனாக கருதப்படுகிறார். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர். சிவபெருமான் தனது முகத்தில் இருந்து நெற்றிக்கண்ணில் நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றில் விட்டார். அந்த நெருப்புகள் 6 குழந்தைகளாக கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தன. அன்னையான பார்வதி 6 குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது 6 முகனாக முருகன் தோன்றினார். முருகனை கும்பிட்டால் அது சிவனை கும்பிட்டதற்கு சமமாகும். சிவனும் முருகனும் ஒன்றே என்பது விளக்க ஒரு சிறிய கதை இருக்கிறது. அதனை இப்பொழுது பார்ப்போம். ஒரு முறை ஆதிசங்கரர் காசநோயால் பாதிக்கப்பட்டு திருச்செந்தூர் முருகனிடம் வந்துள்ளார். அப்பொழுது முருகப்பெருமான் ஆதிசங்கரரிடம் இனிய தமிழில் ஒரு பாடல் பாடும்படி கேட்டார். அதற்கு அவர், நான் எம்பெருமானை மட்டுமே பாடுவேன் என்று கூறினார். இதனால் வருத்தம் அடைந்த முருகப்பெருமானை அப்பொழுது அங்கு வந்த எம்பெருமான் ஆதிசங்கரரிடம் சென்று முருகப்பெருமான் முன் நின்று கண்ணை மூடிக்கொண்டு என்னை நினைத்து பாடு என்று கூறினார். அதுபோலவே முருகப்பெருமான் முன் நின்று கண்ணை மூடிக்கொண்டு பாடினார் ஆதிசங்கரர். கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது முருகப்பெருமான் இருக்குமிடத்தில் எம்பெருமான் இருந்தார். எம்பெருமான் தான் முருகர், முருகர்தான் எம்பெருமான் என்பதை உணர்ந்த ஆதிசங்கரர் முருகப்பெருமானிடம் மன்னிப்பு கேட்டு முருகனை பாடி காச நோயானது குணப்படுத்த வேண்டும் என்று வேண்டினார். உடனே முருகப்பெருமானும் இலை விபூதியை கொடுத்தார். இலை விபூதியை சாப்பிட்ட பிறகு காசநோய் குணமானது. சிவபெருமானும் முருகப்பெருமானும் வேறில்லை. முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒன்றுதான். இருவரையும் வணங்கலாம், அவர்களின் அருளை பெறலாம்.